ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐன்ஸ்டீன் ஐடியாஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். என்னடா இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் இருக்கே, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், அது பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அந்த லெசன் நம்ம இப்போ படித்தோம் அப்படின்னா அதில் நிறைய டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாஸ்லாம் போடணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலாஸ்லாம், அந்த ஃபார்முலாஸும் நம்ம இங்கே மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே நம்ம மற்ற லெசன்ஸ் எல்லாமே படித்து முடிச்சுட்டு இங்கே வந்தால் நம்ம அந்த டைமென்ஷன் ஃபார்முலாஸ் ஈஸியாக எழுதலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் லாஸ்ட் லெசனாக பார்க்கலாம். சரி, இப்போ செகண்ட் லெசன் பார்க்கலாம். மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கும்போது கொஞ்சம் முன்னாடி பேசிக்ஸ்லாம் போகலாம். ஃபஸ்ட்டு மோஷன். இந்த மோஷன்னா ஃபஸ்ட்டு என்னது? மோஷன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் நிலையாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பொருள் அதோட பொசிஷனை மாற்றுச்சு அப்படின்னா அது மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லலாம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு கார் நிற்கிது. அந்த கார் இப்போ நாம் இங்கேருந்து வெளியில் போகும்போது கொண்டு போகிறோம். அப்போ இவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் அந்த காரு இப்போ திடீர்னு மோஷனில் போகுது. அதை மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மோஷன்னு நமக்கு தெரியும். சரி, ரெஸ்ட்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ மோஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு பொருள், எனி ஆப்ஜெக்ட், இப்போ மோஷனில் இருக்க இந்த பொருள் திடீர்னு இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அதை நம்ம ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம இந்த லெசனுக்கு ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசனை ஒன் டைமென்ஷனல்னா என்ன? ஒன் டைமென்ஷனல் ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கே தெரியும், கிராஃப் பார்த்துருக்கோம். அதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், ஒய் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், இசட் ஆக்சிஸ் ஒன்று இருக்குங்களா? அதில் இப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகல் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ட்ராவல் பண்ணுது, இல்லைன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும், அப்படின்னா இசட் ஆக்சிஸ் மட்டும். இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸில் மட்டும் அந்த ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அது ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீ ஃபால் சொல்லலாம். சரி, டூ டைமென்ஷனல் மோஷன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகல் டூ டைமென்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைன்னா ஒய் ஆக்சிஸ், அப்படி இல்லையா ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு இதாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எது சொல்லலாம் அப்படின்னா an insect, இப்படி கூட சொல்லலாம். சரி, த்ரீ டைமென்ஷனல் மோஷன் இல்லைங்க. ஒரு பூச்சி செவுத்து மேலே ஏறுது அப்படின்றத சொல்கிறாங்க, அவ்வளோதாங்க டூ டைமென்ஷனல். த்ரீ டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு பார்ட்டிகல் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மூணு ஆக்சிஸுமே ட்ராவல் ஆகுது அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எ கைட். நம்ம சின்ன வயசில் பட்டம் கண்டிப்பாக விட்டுருப்போம். அந்த பட்டத்தை நம்ம பார்த்தோன்னா எந்த டைமில் அது எந்த பக்கம் போகும்னே சொல்ல முடியாது. அதாங்க த்ரீ டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன போவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் டிஸ்டன்ஸ். நம்ம எல்லாருக்கும் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் என்ன, நம்ம எல்லாருக்குமே கன்ஃபார்மாக குழம்புறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஸ்டன்ஸ்னா என்ன, ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, இதெல்லாம் நம்ம எல்லாருமே கன்ஃபார்மாக குழம்புற ஒரு பார்ட்டு தான் சொல்லுவாங்க ஃபிசிக்ஸில். ஒன்றுமே இல்லை. டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இப்போ ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரிங்களா? டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, இப்போ இங்கே ஏ அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, பி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இங்கேருந்து இந்த ஒரு வழியில் போகலாம். சரி, நான் சுற்றிக்கிட்டு ஒரு வழியில் போகலாம். ரெண்டு வழி இருக்குது ஏலேருந்து பி போகிறதுக்கு, ஓகேவா? இப்போ இது ரெண்டில் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு திஸ் டயக்ராம். இந்த டயக்ராமில் இது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ்.
நம்ம எங்கே போனாலும் இதே தான் கான்செப்ட்டு. இப்போ தோராயமாக வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுப்போமே. ஒன்று ஸ்ட்ரைட்டாக பைபாஸில் பூந்து போகிறது ஒரு வழி இருக்குது, இன்னொன்று ஊருள்ள போயிட்டு சுற்றிக்கிட்டு 2-3 டவுன் சுற்றி போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எது நம்ம சூஸ் பண்ணுவோம்? பைபாஸில் போகிறது தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் எப்பயுமே. இப்போ இதில் வந்து A to B போனாங்களே, இந்த லைனில் போனாங்களே, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் என்னென்னா A to Bக்கு இந்த ஒரு வழியில் போனாங்களா, இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கான கண்டிஷன் நம்ம எப்படி பாருங்கள். டிஸ்டன்ஸ் எப்பயுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்பயுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, அவ்வளோதாங்க. இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சென்னையிலேருந்து நான் வந்து திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு வச்சுப்போமே. திருவண்ணாமலைக்கு நான் போகிறது வந்து பைபாஸில் போகிறது ஒரு வழி இருக்குது, இன்னொன்று வந்து வந்தவாசி விழுப்புரம் அப்படி சுற்றிட்டு போகிற ஒரு வழி இருக்குது. நான் பைபாஸில் போனேன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வந்தவாசி விழுப்புரம் சுற்றிட்டு போனோன்னா அது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. அடுத்து ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸ்பீட்னா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வாங்க, இப்போ பாருங்கள். இப்போ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறது வெலாசிட்டி. அதான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எடுத்துக்கணும், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றது டோட்டல் டைம். அப்போ ஸ்பீட்னா என்ன? ஸ்பீட்னா தூரத்தில் டிஸ்டன்ஸ், இந்த வழி இந்த வழி தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை இங்கேருந்து இந்த வழியில் போகும்போது அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்றது இந்த டைம். ஓகேங்களா? அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறமா வந்து மறுபடியும் ஸ்பீடை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. வெலாசிட்டி ஸ்பீடை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட், average speed, instantaneous speed அப்படி 4ஆக பிரிக்கிறாங்க ஸ்பீடு. இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா பார்க்குறோம். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா ஒன்றும் இல்லை. யூனிஃபார்ம் ஸ்பீட்னா இப்போ இங்கே A ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே Bன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறேன், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டால் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டால் தோ இங்கே இருக்குல்ல, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போட்டுடலாம். இதுவே இவன் போகிற வழியில் இங்கே நிற்கிறான், மறுபடியும் போயிட்டு இங்கே நிற்கிறான், மறுபடியும் இப்படி போகிறான், நின்று போகிறான் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்கேருந்து இவன் வந்து A to இந்த பாயிண்ட்டு போகிறதுக்கு வந்து 1 மீட்டர் டைம் எடுத்து, 1 மீட்டர் டிஸ்டன்ஸ், இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர். அவன் இந்த 1 மீட்டர் கிராஸ் பண்ண 1 செகண்டும், இந்த 1 மீட்டர் கிராஸ் பண்ண 1 செகண்டும், இந்த 1 மீட்டர் கிராஸ் பண்ண 1 செகண்ட் எடுத்துக்கலாம். அப்படின்னா பாருங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல், டிஸ்டன்ஸும் ஈக்குவல் டைம் இன்டர்வலும் ஈக்குவல். அப்படி இருந்தால் அது யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது என்ன? நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. செகண்ட் வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா அதே தான் வச்சுப்போம், நம்ம A to B அப்படின்ற பாயிண்ட் வச்சுப்போம். இங்கேருந்து அது இந்த இடத்துக்கு போகுது, ஓகேங்களா? அதே மாதிரி வழியில் 2 இடத்துல நின்று போகுது. இப்போ பாருங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு 1 மீட்டர் எடுத்துக்குது டிஸ்டன்ஸ். இது வந்து 2 மீட்டர், இது வந்து 3 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்குது. இதுக்கான டைம் இதுவும் 1 செகண்ட். இந்த 2 மீட்டர் கிராஸ் பண்ண 1 செகண்டும் 3 மீட்டர் கிராஸ் பண்ண 1 செகண்ட் எடுத்துக்குது. இங்கே பாருங்கள், அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அன்ஈக்குவல் டைம் இன்டர்வலும் இருக்கலாம், ஈக்குவல் டிஸ்டன்ஸும் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து நம்ம போகிறது வந்து ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா
டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேங்களா, ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னா. அடுத்தது ஃபோர்த் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு அப்படின்னா, இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு அப்படின்னா டெல்டா எஸ் பை டெல்டா டி அப்படின்னு இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து டெல்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால்னு இருக்கும். ஸ்மால் டிஸ்டன்ஸ் பை ஸ்மால் டைம். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் 0.5 தான் ஸ்மால் டிஸ்டன்ஸு, 0.2 ஸ்மால் டிஸ்டன்ஸு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மாலஸ்ட் டைம்னா என்ன, 0 தான். இப்போ வந்து 0 விட கம்மி ஸ்மாலஸ்ட் டைம் நம்ம போட முடியுமா, முடியாது. இந்த மாதிரி டினாமினேட்டரில் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அதில் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வந்துச்சு. இதெல்லாம் வந்து 19ஆம் நூற்றாண்டுலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இது மாதிரி இன்ஃபினிட்டி வந்துச்சா, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது தான் வந்து சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்டர்னல் கேல்குலஸ் அப்படின்னு ஒரு எடுத்துகிட்டு வந்ததார். இன்டர்னல் கேல்குலஸ் நமக்கு எல்லாருமே தெரியும். நம்ம 11th 12th படிக்கும்போது படிச்சிருப்போம். மேக்ஸில் வந்து இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் படிச்சிருப்போம். அது மூலிமா இவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது தான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அதனால தான் நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா லிமிட் கன்ஃபார்ம் போடுவோம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஏலேருந்து பிக்கு இருக்கும் போகிறோமா, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இது எவ்வளோ ஸ்பீடில் போச்சு, அதை வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஸ்பீடை பார்த்துட்டுமே வெலாசிட்டியும் இதே மாதிரி 4ஆக பிரிக்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அடுத்து வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. 4 இருக்குது. ஓகேங்களா, அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, ஏன்னா ஏ டு பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து அவன் இங்கே போகிறான் அப்படின்னா இப்படி நிறுத்தி போவான் எப்படியும். அப்படி இங்கேருந்து இவன் இப்படி போகிறான் அப்படின்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர்னா இதுக்கான டைம் 1 செகண்ட் தான். அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டைம் இன்டர்வல். அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதே ஏ டு பின்ற பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி போகிறாங்க, காரை நிறுத்தி எதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு போகிறாங்க. அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அன்ஈக்குவல் டைமாக இருக்கலாம், ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆவரேஜ் வெலாசிட்டினா நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஆவரேஜ் வெலாசிட்டியில் வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பேசிக்ஸாக தெரியணும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். அவ்வளோதாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் பேக்கில் போய் பார்க்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து நான் இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்க, இது தப்பாக சொல்லிட்டேன். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அதே தான். போன ஸ்பீடில் என்ன ப்ராப்ளம் வந்தது அதே தான். இன்ஸ்டன்ட் அப்படின்னாலே லிமிட் கண்டிப்பாக வரும் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி தான் இங்கே லிமிட் t tends to 0 ds by dt, இல்லைன்னா டெல்டா எஸ் பை டெல்டா டியும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா, இப்போ இதுவும் அதே தான். ஏ டு பி பாயிண்ட் போகிறாங்க. இந்த பாயிண்டில் இது எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஆக்சலரேஷன்னா என்ன. ஆக்சலரேஷன் இதே மாதிரி 4ஆக பிரிப்பாங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்,
நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படி 4 பிரிப்பாங்க. அது 4மே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக இருந்தது அப்படின்னா அதுக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் மேக் ஆகும். அந்த 4 ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இந்த லெசனில் நம்ம இதுக்கப்புறம் எப்படி அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த ஃபார்முலாஸ் எப்படிலாம் நம்ம சம்ஸை அப்ளை பண்ணுவோம், அதை பற்றிலாம் பார்ப்போம். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நீட் ஜெயிலாம் மேக்ஸிமம் சம்ஸ் தான் போடணும். நம்மளோட லெக்சர் சீரீஸில் நம்ம சம்ஸும் அதிகமாக போடுவோம். இன்னும் 1-2 டாபிக் தான் இருக்குங்க, அவ்வளோதான். அப்புறமா கிராஃப் இருக்கும், இன்னும் கிராஃபு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குங்க. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சது, மோரார்லெஸ் முடிஞ்சது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 வீடியோஸ் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.